எங்கள் சின்ன வீட்டின் வெளிச்சம். ஒரு பரபரப்பான நகரத்தின் ஓரத்தில் ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் 4 வாழ்ந்தார்கள். அப்பா, அம்மா, ஒரு மகன், ஒரு மகள். அப்பா தினக்கூலி தொழிலாளி. கைகளில் புண்கள், முதுகில் சுமை, ஆனால் முகத்தில் மட்டும் புன்னகை. பிள்ளைகள் தன் வலியை அறியக்கூடாது என்பதற்காக தினமும் சிரித்தபடியே வீட்டுக்குள் நுழைவார். அம்மா அந்த வீட்டின் உயிர். விடியற்காலைக்கு முன்பே எழுந்து சமையல், துணி துவைப்பு, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித் தருதல், எல்லாவற்றையும் அமைதியாக செய்தார். சாப்பாடு குறைந்த நாட்களில் பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அம்மாதான் குறைவாக சாப்பிட்டார். அவர்களின் மகன் சாமுவேல் 10 வயது. ஒரு நாள் ஆசிரியராக வேலை பெற்றுக்கொள்வேன் என்பதே கனவு. மகள் அன்னா 6 வயது. அவளுக்கு தன் அப்பாதான் உலகிலேயே வலிமையான மனிதன். ஒரு மழைக்கால இரவு. அப்பா வழக்கம் போல வீட்டுக்கு வரவில்லை. மணி ஒவ்வொன்றாக கடந்தது. பிள்ளைகள் கதவோரம் காத்திருந்தார்கள். அம்மாவின் மனம் பதறத் தொடங்கியது. அப்போது ஒரு அயலவர் ஓடிவந்து சொன்னார், அவர் வேலை இடத்தில் மயங்கி விழுந்து விட்டார். மருத்துவமனையில் அந்த குடும்பம் 4வரும் கைகளை பிடித்தபடி நின்றனர். பிள்ளைகளின் கண்களில் கண்ணீர், அம்மாவின் உதடுகளில் ஒரு அமைதியான ஜெபம். அப்பா மெதுவாக கண் திறந்து பார்த்தார். தன் குடும்பம் அருகில் இருந்ததை பார்த்ததும் மெல்ல சொன்னார், இன்று சாப்பாடு வாங்க முடியல, மன்னிச்சுடுங்க. அம்மா கண்ணீருடன் அவரது கையை பிடித்து சொன்னாள், நீங்க எங்களுக்கு கொண்டு வந்தது பணம் இல்லை, அன்பு, அது போதும். மகன் அப்பாவை அணைத்து சொன்னான், அப்பா, ஒரு நாள் நான் பெரியவன் ஆகி உங்களை பார்த்துக்குவேன். சின்ன மகள் அன்னா அப்பாவின் கண்ணீரை துடைத்து சொன்னாள், நீங்க இன்னும் என் ஹீரோ தான் அப்பா. அந்த குளிர்ந்த மருத்துவமனை அறையில் அந்த குடும்பம் ஒரு உண்மையை புரிந்து கொண்டது. பணம் இல்லாத ஏழை குடும்பம் என்றாலும் அன்பில் அவர்கள் மிக பெரிய செல்வந்தர்கள். அந்த அன்பே அவர்களை எல்லா இருளான நாட்களிலும் ஒளியாய் வழி நடத்தியது.